வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை. இன்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நடுப்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நம்முடைய வியாதிகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கு அவரே பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்க இயேசு வல்லவர். 38 வருடமாக இருந்த ஒரு வியாதியஸ்தனை எழுந்து நடந்து போ என்றார். 12 வருடமாக இருந்த ஸ்திரியை சுகமாக்கினார். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே உங்களுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். வியாதிகளிலிருந்து விடுதலை தருவார். செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு தேவைகளை சந்திங்க. அவர்களுக்கோ குடும்பத்திலேயோ வியாதியிலிருந்து விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தால் சுகத்தை இதன் மூலம் அனுப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.